வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், உளுந்த மாவு 1.5 டீஸ்பூன், பட்டர் 1.5 டீஸ்பூன், 1 கப்பு பதப்படுத்தின அரிசி மாவு எடுத்திருக்கேன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ உளுந்தை நம்ம வறுத்துக்கலாம். செவக்க வறுக்க வேண்டாம், கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். செவக்க வறுத்தீங்க அப்படின்னா சீடை கொஞ்சம் உங்களுக்கு கருகி வந்துடும். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ தான் மிக்சியில் நம்ம அரைச்சாலுமே அந்த திப்பியாக கிடைக்கும். அதனால் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் மாவை. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு நான் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மாவை. பதப்படுத்தின மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வறுக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுக்க என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இலகி வரும் மாவு. நீங்கள் கோலம் போடுற அளவுக்கு மாவு இருக்கும், அதுதான் பதம். பச்சரிசியை 3-4 டைம் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு காட்டன் துணியில் போட்டு ஆற வச்சுருங்க. அது லேசாக ஈரமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறையா அரிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிஷினில். அதுதான் பதப்படுத்தின மாவு. உங்கள்கிட்ட பதப்படுத்தின மாவு இல்லை அப்படின்னா இடியாப்பா மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு வெளியில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு சீடை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவு இதில் 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பு அளவுக்கே தண்ணி 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். ஒரு டீஸ்பூன் தேங்காய், எள்ளு 1 டீஸ்பூன், உளுத்தம் மாவு 1.5 டீஸ்பூன், பட்டர் 1.5 டீஸ்பூன், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம்னா நீங்கள் சேர்க்காதீங்க. ஆனால் வெண்ணெய் மட்டும் நிறைய சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா சீடை உடஞ்சி தான் வரும். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்திங்களோ அந்த கப்பில் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க, அதுதான் அளவு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கையெல்லாம் உருட்டாமல் 5 விரலால் மட்டும் உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் உருட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப ஹார்டாகிடும், அப்புறம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா உருட்டுறப்ப வெடிக்காமல் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம இப்படி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எல்லா சீடையும் போட்டுடலாம். சிம்லேயே வச்சு வருங்க, ஏன்னா உள்ளேயெல்லாம் வேகணும் நமக்கு. அந்த பபுள்ஸ் அடங்கினான்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம சீடையை எடுத்துடலாம். இன்னும் உள்ளேலாம் வெந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. பாருங்கள், பபுள்ஸ் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீடையை எடுத்துடலாம். சீடை வெந்துருச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.